குத்துவிளக்கேற்றல். குத்துவிளக்கேற்றல் என்பது மங்களகரமானது, தெய்வீகமானது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த குத்துவிளக்கேற்ற கல்லூரியின் நிர்வாக குழுவினரையும் சிறப்பு விருந்தினரையும் தமிழ்துறை தலைவர் முனைவர் மேரி ஜூலி அவர்களையும் முன்னாள் துறை தலைவர் முனைவர் சத்யபிரியா அவர்களையும் பட்டிமன்ற பொறுப்பாளர் முனைவர் இளையராஜா மற்றும் முனைவர் வனிதா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான நற்பொழுதில் இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உலக தாய்மொழி நாளினை முன்னிட்டு நடைபெறக்கூடிய பெட்ரிஷன் வெள்ளி விழா சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறுவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கல்லூரி செயலர் மற்றும் இயக்குனர் அவர்களையும், கல்வி இயக்குனர் அவர்களையும், கல்லூரி முதல்வர் அவர்களையும், துணை முதல்வர் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பாக நம்மிடையே நடுவராக வீற்றிருக்கக்கூடிய நம் சிறப்பு விருந்தினர் பல்வேறு ஆளுமை பண்புகளை கொண்டவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காணொளி பார்த்தீங்க. இருந்தாலும் என்னுடைய மனமகிழ்வுக்காக ஐயாவை பற்றி 2 வரிகள். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், நகைச்சுவையாக பட்டிமன்றத்தை கொண்டு செல்பவர், பகுத்தறிவு சிந்தனையோடு பேசக்கூடியவர், சிறந்த படைப்பாசிரியர். பல்வேறு அலுவல்கள் இருப்பினும் நமக்காக இங்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோ அருள் பிரகாஷ் ஐயா அவர்களை 2 கரம் கூப்பி நன்றி கலந்த அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் இங்கு குழுமி உள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. சிறப்பு செய்தல். மரியாதைக்கும் பாராட்டுக்கும் கௌரவத்திற்கும் உரிய சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய கல்லூரியின் தாளாளர் அருட்சகோதரர் ரமேஷ் அமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வழங்கி சிறப்பிக்க கல்லூரியின் கல்வி இயக்குனர் முனைவர் பாத்திமா வசந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க கல்லூரியின் முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பட்டிமன்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் இருவேறுபட்ட கருத்துக்களை நடுவர் முன்னிலையில் அறிஞர்கள் விவாதித்து இறுதியில் ஒரு தெளிவான முடிவை வழங்குவது. இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்பது. பட்டிமன்றத்திற்கு நடுவராக தலைமை தாங்க வந்திருக்கும் திரு அருள் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பட்டிமன்றத்தில் பேசும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். பெட்ரிஷியன் என்ற சொல் ரொம்ப ஆங்கில சொல் மாதிரி இருக்கே, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு அழகான அவைக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்குகின்றேன். உலக தாய்மொழி நாள் இன்றைக்கி தமிழ் மொழி பேசுகிறத ரொம்ப கேவலமாக நினைக்கிற ஒரு தலைமுறை உருவாகுதோ அப்படிங்கிற கவலை எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இருக்கிறது.
ஆனால் இது போன்ற இளைஞர்கள் பட்டிமன்றத்திற்கும் அதுவும் தமிழ் பட்டிமன்றத்திற்கு வந்து உட்கார்ந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது அந்த நம்பிக்கை இன்னும் வளருகிறது. இவர்கள் நிச்சயம் தமிழை எதிர்காலத்தில் காப்பாற்றுவார்கள். சார் என்ன சார் பையன் கேட்குறான், இப்போது ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்லாம் படிப்போம் இல்லையா? ஒரு பாடத்துக்கும் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. இப்போது ஒரு கடைக்கு போகிறோம், 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளோட விலை 5 ரூபா, மிச்சம் 5 ரூபா வாங்கணும். இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும்? அப்போ கணக்கு படிப்பதில் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. ஈரக்கையோடு போய் சுவிட்ச் போட்டால் ஷாக் அடிக்கும். இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும்? அப்போ சயின்ஸு படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. மே மாதத்தில் வெயில் அடிக்கும், டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும். இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும்? சோஷியல் சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறான், மை நேம்ஸ் கோவிந்த்சாமி குப்சாமின்னு சொல்லணும். இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும்? இங்கிலீஷ். எல்லா அப்போ தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்குது? இதை தான் சார் 10 வருஷமாக கேட்குறோம், ஒருத்தனும் சொல்ல மாட்டான் இல்லை. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. அப்போ தமிழுக்கு என்ன பயன்பாடு இருக்குது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லிக் கொடுக்குற பாடம், தமிழ் தான் வாழ சொல்லிக் கொடுக்குற பாடம். மைக்கு கொஞ்சம் வேரி ஆகுது சவுண்டு. சரி, அது செக் பண்ணிங்க. எனவே நான் தமிழாசிரியர் என்பதற்காக சொல்லவில்லை. எனக்கு அன்பானவர்களை இப்போ குத்து விளக்கு ஏற்றுறாங்கல்ல, எல்லா ஃபங்க்ஷன்லையும் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. ஏன் ஏற்றுறாங்க? ஏற்றுற ஆளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் ஏற்றிட்டு வந்தார், என்ன சார் குத்து விளக்கு ஏற்றிங்க? எவனுக்கு தெரியும், ஏற்ற சொன்னாங்க ஏற்றினான்ற. ஏன் குத்துக்குள்ளே ஏற்றுறோம்? வெள்ளைக்காரன் வந்தவுடனே நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு. இப்போ எப்படி நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதி மெழுகுவத்திலாம் அணைக்கிறீங்க இல்லை? அப்படி தான் பிறந்தநாள் கொண்டாடுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதி எல்லாத்தையும் அணைச்சிடுறோம். வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தொடங்குவான், தமிழை எல்லாத்தையும் ஏற்றிட்டு தொடங்குவான் இல்லை சார்? அந்த விளக்குனாலே என்ன? விளக்குன்னா என்ன சார்? எனக்கு அது புரியல. விளக்குங்க, அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம். டு எக்ஸ்பிளைன் விளக்குன்னு தான் சொல்கிறோம். பாத்திரம் விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம். டு க்ளீன், அந்த விளக்கு வெளிச்சத்திலே போங்க, அந்த விளக்கு வெளிச்சத்திலே படிங்க. டு லீட், அதுக்கும் விளக்குன்னு தான் சொல்கிறோம். அப்புறம் விளக்குன்னா என்ன? 3 அர்த்தம் இருக்குது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே நீயே க்ளீன் ஆயிடுற, அது 2வது விளக்கு. அப்படி க்ளீன் ஆன பிறகு நீயே அடுத்தவனை லீட் பண்ணுவ, அது 3வது விளக்கு. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் விளக்கா மாறணும். மாற முடியுமா? மாற முடியும். ஒரு சின்ன ஃபார்முலா தான் சார். எதை விளக்குன்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இது 3 இருந்தால் தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இது 3 இருந்தால் தானே விளக்கு. இது 3த்தையும் மனசுக்குள்ளே சேர்த்து சொல்லிப்பாரு. எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திரு தீ. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுவேன். சார், உலக தாய்மொழி நாள். நான் நேற்று எங்கள் வீட்டு வாசலில் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலான்னு வெளியே நிற்கிறேன். ஒருத்தன் வாழைப்பழம் விற்றுன்னு போகிறான். இங்கே வாடா, என்ன விற்கிறேன்னா? வாழைப்பழம் சார்னா. அது வாழைப்பழம் இல்லைடா, வாழைப்பழம். எங்கே இருந்துடா வர? கிழக்க இருந்து வரேன் சார்னும். அது கிழக்கு இல்லைடா, கிழக்கு. எதுக்கு இங்கே வந்த? புழைக்க வந்தேன் சார்னா. அது புழைக்க இல்லைடா, புழைக்க. ஏண்டா தமிழ் எப்படி கொலை பண்ணுறேன்னா, அது எங்கள் வழக்கம் சார்ந்து போயிட்டான். அப்போது கிழக்கு வரல, புழைக்க வரல, வழக்கம் வரல, வாழைப்பழம் வரல, தமிழ்நாட்டில் வாழைப்பழம் விற்று புழைச்சிருக்கிறான். அப்போ என்ன நம்பிக்கை வந்துருச்சு? தமிழே படிக்காமல் தமிழ்நாட்டில் வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நான் மற்ற மொழிகள்லாம் வேணான்னு சொல்ல. நேற்று தான் ஒரு புக்கில் படித்தேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எல்லா லாங்குவேஜையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். அப்போ ஆங்கிலத்தை டெவலப் பண்ணுற ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலம் தோன்றி ஒரு 500 ஆண்டுகள் தான் ஆகுச்சு. தமிழ் என்றைக்கு தோன்றியது என்று எவனுக்கும் தெரியாது. அப்போ அந்த ஆங்கிலத்தை டெவலப் பண்ண ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ உலகத்திலே எது பழமையான மொழி? தமிழ் மொழி. அந்த மொழி மாதிரி நம்ம லாங்குவேஜை வைக்கணும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். என்ன பண்ணலாம்? அவங்க இறைவனுக்கு என்ன பொருள்? இறைவனுக்கு என்ன பேர்? நம்ம இறைவன் கடவுள்னு சொல்கிறோம். ஏன் கடவுள்னு பேர்? நம்மை விட்டு கடந்தும் இருக்கிறான், நமக்கு உள்ளும் இருக்கிறான். கடவுள்.
அதனால தான் கடவுள்னு பேர். நம்மை விட்டு கடந்தும் இருக்கிறான், நமக்கு உள்ளும் இருக்கிறான், அதனால தான் அவனுக்கு கடவுள்னு பேர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்களாம், அவங்க கடவுளுக்கு என்ன குணம் வச்சுருக்காங்கன்னா, உருவாக்குறவர், பராமரிக்கிறவர், அழிக்கிறவர். காத்தல், படைத்தல், அழித்தல் சொல்கிறாங்களா. உருவாக்குகிறவர், பராமரிக்கிறவர், இந்த 3 குணம் உள்ள கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போனா உருவாக்குறவர்னா என்ன? ஜெனரேட்டர், அதுலேருந்து ஜி எடுத்துக்கோ. பராமரிக்கிறவர் ஆர்கனைசர், அதுலேருந்து ஓ எடுத்துக்கோ. அழிக்கிறவர் டெஸ்ட்ராயர், அதுலேருந்து டி எடுத்துக்கோ. ஜிஓடி காடுன்னு அவன் வச்சுட்டான். உடனே இன்னொருத்தன் கேட்டானா, ஜிஓடி காடுன்னு வச்சா போதாது, தமிழில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகன்னு சொல்கிறாங்க. எல்லா எழுத்து கடவுளுக்குள்ளேருந்து தாண்டா வருதுன்னு அவன் சொல்கிறான். உங்கள் காடுக்குள்ளேருந்து எல்லா எழுத்தும் வருமானு கேட்டானா இவன். அதுக்கு தான் என்ன பண்ணாங்களாம், ஏபிசிடியில் ஜி எத்தனாவது எழுத்து? இப்படி திடீர்னு கேட்டாலாம் தெரியாது சார். 7வது. ஓ எத்தனாவது எழுத்து? 15வது எழுத்து. டி எத்தனாவது எழுத்து? 7, 15, 4. இது 3த்தையும் கூட்டுங்க, 26. ஏபிசிடியில் மொத்தம் எத்தனை எழுத்து? இதுக்கு தான் இந்த ஆர்டரை வச்சான அந்த புக்கத்தில் எழுதியிருக்கான். என்ன தெரியுமா, இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. ராஜசேகருக்கு அருள் பிரகாஷை தெரியும், இங்க இருக்கிறவர்களுக்கு அருள் பிரகாஷை தெரியும் என்பதற்காக இந்த பட்டிமன்றம் இல்லை. கல்லூரியில் ஒரு விழா நடந்தால் அந்த விழா அரங்கை விட்டு வெளியே போகும்போது, இந்த விழாவில் நான் என்ன பயன் பெற்றேன் என்று நீ ஒவ்வொருவரும் கேட்டு ஏதாவது ஒரு பயன் விளைந்திருந்தால் அந்த நிகழ்ச்சி வெற்றி. இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு, இப்போ நம்ம ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்றோம். மெட்ராஸில் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்கு அது போங்க, வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான். 8 மணிக்கு யார் வீட்டுக்கு அது போய் பாருங்களேன், வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாரமா இங்கே சோறுறதை பார்த்தா நீ ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டேன், அப்படி போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன் வந்துட்டான், தின்னு ஆட்டோ வரைக்கும் தொடுத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிருச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போகிறான். இந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டே ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ் இருக்கு, உள்ள நுழைஞ்சோன்னு கீப் காட்டிடணும். குழந்தைங்க பேசணும் தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, ஏன் எல்லா காலேஜ் வாசல் நின்று பாருங்க, பெல் அடிச்சோன்னா எல்லா பெல்லும் தீ பிடிச்ச வீட்டுலேருந்து தப்பிச்சு ஓடியார மாதிரி ஓடியாரான். வந்துடும். எவனாவது நின்று நிதானம் வந்து பார்த்துருக்கீங்களா? அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாவுட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான். அப்படி சொல்லுவோம், பிடிக்கல. ஒரு கல்லூரி, ஒரு பள்ளிக்கூடம் தன்னிடத்தில் வருகிற மாணவர்களுக்கு அன்றாடம் புது புது செய்திகளை சொல்லி அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அனுப்புவதற்குத்தான் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சி வரிசையில் ஒன்றுதான் இந்த பட்டிமன்றமும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா சார், பட்டிமன்றம்னா இப்போ நம்ம நிறைய பேர் நினச்சிருக்கிறான் ஏதாவது ஜாப் கிடைச்சி. இன்ஃபர்மேஷன், ஒரு நிகழ்ச்சியில் பேசினா இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். நம்ம ஊரில் கல்யாணம், இப்போ கல்யாணம் மாதிரி நடக்குதா சார்? அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை வச்சாங்கன்னா, என் ஃபாதர் யார் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களோ அவங்க மண்டபத்து வாசலில் நிற்பாங்க, நின்று வாங்க 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 கூப்பிடுவாங்கல்ல. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. இல்லை பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆடுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இப்போ பன்னீர் தெளிச்சுன்னே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்றான், ஃபேன் நினச்சி போய் நின்னா எல்லா பன்னீர் ஏன் மேலே அடிச்சுன்றோம். சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல, அது பேர் என்னது? நீங்க ரொம்ப ஸ்டைலா பஃபேன்னு சொல்றீங்க. தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினா என்ன அர்த்தம்? பிச்சை எடுக்கிறதுன்னு இவர் சொல்றாரு, நான் சொல்ல. எல்லாம் தட்டுக்கு சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்புங்க ஊற்றுறாங்க. போ உட்கார வச்சு சோறு போட்டாலும் இல்லை. இன்னொரு பிரச்சனை தெரியுமா, நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு வா பாண்ணா. இந்த கேட்ரிங் காரண்ட்டை விடுறாங்களா, அவன் ஒரு அக்கப்போர் பார்த்தீங்களா, அது ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவான் பார்த்தீங்களா, அப்படி விட்டு அப்படி கிழிப்பான், அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம்ல. ஒரு கல்யாணத்துக்கு நெச்சம் போலவே போயிருக்கேன், பேப்பரை உருட்டி கிழிச்சிட்டு இலை போட்டு நல்லா சாப்பிட்டு போது 2 சின்ன குழந்தைங்க வந்து இந்த பேப்பரை அப்படியே இழுத்துச்சு.
இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டேன். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றான்னு தெரியாது. அப்போது ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு இவங்களை நான் பேச கூப்பிட்டுறேன். எந்த நோக்கம், பட்டிமன்றம்ன்ற நோக்கம் என்னத்துக்காக தொடங்கப்பட்டுச்சு? ஒன்றும் இல்லை. இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. உங்களை கேட்குறேன், நீங்கள் எல்லாம் தலையில் பூ வைப்பீங்கள்ல? நான் தமிழில் தானே பேசுகிறேன். வைப்பீங்க. ஏன் வைக்கிறீங்க? மேடம் சொல்கிறாங்க, வாசனைக்கு, அழகுக்கு, மங்களகரமாக இருக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ் இலக்கியத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. பெண்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் ஏன் தெரியுமா வந்துச்சு? இப்போ எனக்கு பசிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவப்பட்டால் மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டால் உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டால் மூளை சூடாயிடும். அதனால தான் கிராமத்தில் கோவக்காரனை அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்ப்பா சொல்கிறாங்கல்ல. நம்மளே சொல்கிறோம்ல, இப்போ கோவம் வந்தால் மண்டை காயுது, மரியாதையாக போயிடுன்னு சொல்கிறோம்ல. அப்போ கோவம் வந்தால் என்ன சூடாயிடும்? மூளை சூடாயிடும். இதில் யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடும். ஆனால் தான் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பாதுகாத்து. ஆனால் தான் சிலது கோவம் வந்தோடனே பூவை பிச்சு எரியுது, பார்த்தீங்களா? மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் ஃபாதர் எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க இதில் நான். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இந்த அவை இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ நீங்கள் உங்கள் மேடம் ஃபாதர்லாம் பட்டிமன்றத்தை தொடங்காமல் இவர் மற்ற கதையெல்லாம் பேசினுக்கிறாருன்னு யோசிப்பாங்க. இந்த அவை இந்த மேடையை உள்வாங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் 6 பேர் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் தான் பேச போகிறாங்க. உற்சாகமாக அவங்களுக்கு கைத்தட்டி சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா? இதுதான் தலைப்பு. இவங்க 3 பேரும் சீர்படுத்துகிறதுன்னு ரொம்ப சீராக வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க 3 பேரும் சீரழிக்குது சார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 8 to 10 நிமிஷம் பேசுவீங்களா? ரைட். பெல்லு கிடையாது இங்கே, என்ன பெல்லு கிடையாது. ஆனாலும் 8 நிமிஷம் ஆனோன்னா நான் மைக் அடிப்பேன். அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா மைக்காலே அடிப்பேன். சரியா? உற்சாகம் நல்லா கவனிங்க. அவங்க நல்ல கருத்து சொல்லும்போது கை தட்டணும். தட்டிட்டு அடுத்த கருத்து சொல்கிறதுக்கு அமைதி ஆகிடணும். நீங்கள் பேசினே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பேச்சு வராது. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ஏற்கனவே கிளாஸில் பாடம் நடத்தியிருந்தாலும் பட்டிமன்றன்ற கான்செப்டு. அதனால் அவங்க வந்து அவங்க நர்வஸ் ஆகிடாமல் நீங்கள் கை தட்டணும். சில பேர் கை தட்டியே சாவடிச்சிருவான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் உற்சாகமாக அவங்க பேசும்போது இடையிடையே நானும் பேசுவேன். அது உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக இல்லை, நிகழ்ச்சி சுவாரஸ்யத்துக்காக. சரி, இப்போது சமூக ஊடகங்கள் மாணவனை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்கிற அணியில், சீர்படுத்துகிறது என்கிற அணியிலிருந்து பேட்ரிஷியன் கலை அறிவு தமிழ்துறையில் 21 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி பன்னாட்டு தேசிய அளவில் 30க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் சமர்ப்பித்து பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கவிமுகில் விருது, சிறந்த ஆசிரியருக்கான விருது. எப்பா இதெல்லாம் பார்த்தா இந்த அம்மாவே நடுவராக போட்டிருக்கலாம் போல் இருக்கு. இல்லை நீங்கள் இப்போ கை தட்டதுக்கு பரவாயில்ல, அந்த அம்மாவே உட்கார வச்சு நீ எழுந்து போன்னு அர்த்தமா? அதாவது அவங்கவுங்க கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. நேத்தே சொல்லிட்டுக்கிறான், பேர் நான் பேசும்போது கை தட்டல இன்டர்னல் மார்க்கில் கையை வச்சிடும், ஜாக்கிரதை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எல்லாரும் பேசும்போது கை தட்டணும். இப்பொழுது சத்யபிரியா அவர்கள் அந்த அணியின் வாதத்தை துவங்கி வைக்க வருகிறார்கள். வாங்க. தரணி போற்றும் தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். இவ்வரங்கில் முத்தாய்ப்பாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எம் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களுக்கும், கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமகளுக்கும், என் அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் கனிவான இதயத்துடன் பணிவான வணக்கங்கள்.
தொடக்கமே இவ்வளோ சூப்பராக இருக்கையா? நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. நீங்க நல்லவரா கெட்டவரா? இப்போ பட்டிமன்றத்து தலைப்பு அதான். நடுவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர்னு தெரியும். நல்லவர்னு தெரியும் சார். நல்ல வேலை தப்பிச்சேன். ஏமா நல்லவரா இருக்கிறதுனால தானே பேட்ரிஷியன் காலேஜில் கூப்பிடுவாங்க. அதுதான் சார். கெட்டவரை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டேன். மாணவர்களே, நல்லது ஜெயிக்குமா கெட்டது ஜெயிக்குமா? நல்லதானே ஜெயிக்கும். இந்த தலைப்பு பார்த்தீங்களா? சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறது. நல்லதானே அது? அதுக்கடுத்து அடுத்த ஆப்ஷன் எதுக்கு? எதுக்கு அவங்களாம் 3 பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கே புரியல. நம்ம மாணவர்களாம் நல்ல மாணவர்கள், நல்லதை பத்தி தான் யோசிக்கக்கூடியவங்க. அதனால வெற்றி நிச்சயம் எங்களுக்கு தான் சார், எங்க கூட்டணிக்கு தான் சார் வெற்றி. அதை நான் முதலே சொல்லிடுறேன். ஜெயிக்கிறோம் மாறா, ஜெயிக்கிறோம். இந்த அம்மா அடிக்கடி யூடியூப்ல யார் பேச்சோ பாக்குறாங்க போல. நம்ம நடுவர் அவர்கள் அருள் பிரகாசம் ஐயா ஏன் இவ்வளவு பிரகாசமா இருக்கார்? உலக அரங்கம் முழுவதும் போட்டிருக்கனால தான். உலகம் முழுவதும் இவருடைய பேர் புகழ் பரவி இருக்கு. இது இவருடைய பேச்சு திறமைக்கான கிடைக்கக்கூடிய பரிசு. இவர் ரொம்ப அழகா அற்புதமா பேசக்கூடியவர், அடுக்குமுறையை பேசக்கூடிய நம்ம வந்தோடனே கவனிச்சோம். ஆனா இவர் ஒரு அறைக்குள்ளே இதை பேசிட்டு போனா முடியுமா? இவருடைய சிறப்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் செலுத்தது எது? சமூக ஊடகங்கள் இல்லையா? சமூக ஊடகங்கள் இல்லை அப்படின்னா ஐயாவுடைய பேச்சை நம்மளால் ரசிக்க முடியுமா? அப்போ ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடிய சமூக ஊடகங்கள் ஐயா. எங்கிட்ட படித்த ஒரு மாணவன் ஐயா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ட். அவருக்கு ரொம்ப உங்கள்கிட்ட படிச்சதுனால இன்னசென்ட்டா இல்லை முன்னாலே இன்னசென்ட்டா? முன்னாடி இன்னசென்ட். அவருக்கு வந்து ஒரு அற்புதமான திறமை ஐயா. என்ன திறமை அப்படின்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்தீங்க அப்படின்னா அதை பற்றி அத்தனை விஷயம் சொல்லுவாங்க சார். இதில் எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை ஜிபி இருக்குது, யார் இதை உருவாக்கினா, எப்போ வந்தது, என்ன மாடல் எல்லாமே தெரியும் சார் அவனுக்கு. இந்த தம்பி வந்து கொரோனா காலகட்டத்தில் படித்தாப்புல. ஆனால் இந்த பையனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திறமை. இந்த திறமை அவர் எப்படி வெளியில் கொண்டு வந்தார் தெரியுங்களா? அவர் வந்து இந்த கொரோனா சமயங்களில் வீடியோலாம் எடுத்து அதை அனிமேட் பண்ணி அதை அனிமேட் கம்பெனிகளுக்கு கொடுத்தாங்க சார். இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சார். இதற்கு காரணம் எது சார்? சமூக ஊடகங்கள் இல்லையா? அப்புறம் மாணவர்களை வந்து சமூக ஊடகங்கள் கெடுக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்க இந்த தம்பி வீடியோ எடுக்கிறார் இல்லையா, அந்த தம்பி எதுக்கு எடுக்கணும்? நாளைக்கு யூடியூப்ல அது வரப்போகுது. ஏமா நீங்களே எடுன்னு சொல்லிட்டு அவர் ஏன் எதுக்கு எடுக்கணும்னு கேட்குறேன் சார். இப்போ இந்த நிகழ்வே நாளைக்கு வந்து ஒரு செய்தித்தாளில் வருது. நம்ம அருள் பிரகாசம் ஐயா தலைமையில் மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வருது. அது நம்ம கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சி தருமா இல்லையா? அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து கிடக்குதுங்க ஐயா? அந்த ஊடகங்கள் அந்த மகிழ்ச்சி நமக்கு தருதுங்க ஐயா. அடுத்து எங்கள் மாணவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எத்தனையோ பிள்ளைங்க டியூஷன் எடுத்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாணவிகள் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் எத்தனை பயனை தருது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. எங்கள் மாணவர்கள்லாம் யாருன்னு நினச்சிங்க நீங்க? முயற்சியின் மின்னல், முன்னேற்றத்தின் மெகா சக்தி, மாற்றத்தின் மகா புரட்சி. ஜல்லிக்கட்டு புரட்சி தெரியும்ல சார்? நம்ம தமிழருடைய பண்பாட்டை தூக்கி நிப்பாட்டினதே மாணவர்களையா. அதுக்கு உறுதுணை அந்த சமூக ஊடகங்கள். தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மாணவர்களை ஒருங்கிணைத்தது சமூக ஊடகங்கள் இல்லையா? ஆனால் சமூக ஊடகங்கள் தப்பானது, சீரழிக்கிறது அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கூட்டம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. தயவு சேர்ந்து நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் பேசலாம். பட்டிமன்றத்தை எப்படி நடத்துறது? இல்லையா, முடிவு தெரிஞ்சிருச்சையா, நம்ம தான் முதல்ல சொல்லிட்டோமே. ஒரு பட்டினத்தார் அப்படிங்கிறத பற்றிய ஒரு செய்தி நான் சொல்கிறேன். இந்த பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் அத்தனையும் விட்டுட்டு ஒரு துறவியாக வீட்டை விட்டு வெளில வர்றாரு சார். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறவியாக வெளில வர்றாரு. கட்டண கோவணத்தோடு வெளில வர்றாரு. சரி, நம்மளுடைய நாடோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு கிராமத்தை கடந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது அவருக்கு வந்து ஒரு பகல் 12 மணி வேலை, உச்சி வேலையாயிடுது. ஒரு பசி மயக்கம். அந்த மயக்கத்தில் என்ன பண்ணிடுறாரு, அவனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. அதனால் அந்த வயல் அப்படியே படுத்துறாரு சார். இந்த வரப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வரப்பு மேலே தலையை வச்சு வயல் அப்படியே படுத்திருக்கார். அந்த வரப்பு மேலே 2 பெண்கள் நடந்து வராங்க.
அதில் முதல் பெண் சொல்கிறா, ஐயோ பாவம் யாரோ வந்து துறவி மாதிரி இருக்கார், அவர் ஏதோ அசதியில் படுத்திருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம், அந்த வரப்பை விட்டு இறங்கி நடந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த ரெண்டாவது பெண் சொல்கிறா, பொடி லூசா, அவர் பார்த்தா துறவி மாதிரியா இருக்குது. துறவினா யார்? எந்த ஒரு சுக துக்கங்களுக்கும் ஆசைப்படாதவர் துறவி. இவர் எவ்வளோ சொகுசாக படுத்துட்டு இருக்கார். அந்த தரை இருக்குது பார்த்தீங்களா, வயல், அதில் அப்போ தான் நெல்லை அறுத்துருக்காங்க. நெல்லை அறுத்தோன்னா அந்த தாள் அப்படியே குச்சி குச்சியாக நிற்கிது. அதையும் பொருட்படுத்தாமல் அந்த துறவி படுத்திருக்கார். ஆனால் அந்த பெண் என்ன சொல்கிறா, எவ்வளோ சுகமாக படுத்துட்ருக்கார் பார், அவரை பார்த்து நீ என்ன பண்ண துறவின்னு சொல்கிறியே, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயலில் இறங்கி நடந்து போயிடுறாங்க. இப்போ இதை வந்து அவர் காதில் விழுகுது. அந்த பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு, ஆகா நம்ம பண்ண தப்பு தான், துறவி அப்படின்னா எந்த சுகத்துக்கும் ஆசைப்படாத தான் துறவி, நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி வயலில் இறங்கி திரும்ப படுத்துறாரு சார். ஏன்னா அதை எடுத்து அவருக்கு போக முடியல, அங்கே படுத்துறாரு. இப்போ போன பெண்கள் திரும்ப 2 பேர் வராங்க. அந்த முதல் பெண் சொல்ல, ஐயோ பாவண்டி நம்ம பேசுறது காதில் விழுந்துருச்சு போல இருக்குது, பாறை வந்து திரும்ப வந்து வயலில் இறங்கி படுத்துற பாரு, நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறான். உடனே திரும்ப அந்த 2வது பெண் சொல்கிறான், திரும்ப நீ வந்து அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணாத, நீ லூசா நீனு, அவ வந்து துறவி அப்படின்னா எல்லாத்தையும் திறந்தவன்னு சொல்லியாச்சு, யார் யார் என்னென்ன பேசுறான்னு ஒட்டு கெட்டு படுத்துட்டு இருக்காரு அவரை பார்த்து நீ துறவின்னு சொல்றியா? என்ன இப்ப பட்டினத்தார் நினைக்கிறார், யார் என்ன பண்ணாலும் இந்த உலகம் குறை சொல்லி கொண்டே தான் இருக்கும், எத்தனை நல்லது பண்ணாலும் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கும். இந்த அந்த கூட்டம் மாதிரி. ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா பேராசிரியர், அந்த குறை சொல்லதெல்லாம் பெண்கள் தான். ஏமா நீங்க தானே சொன்னீங்க. நடுவர்களே, எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்க பிள்ளைங்களை பார்த்து தமனா மயங்கி விழுந்துரும், எங்க பிள்ளைங்களை பார்த்து தமனா தான் மயங்கி விழும். ஆனா எங்க பிள்ளைங்க மயங்க மாட்டாங்க சார், தடம் மாற மாட்டாங்க, திடமா இருப்பாங்க சார். நடுவர் அவர்களே, இப்ப நம்ம உயிரோட வாழ்னா 2 வேணும். என்னன்னா? ஆமா 2 வேணும். ஒண்ணு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லு, இன்னொன்று கையில் இருக்கக்கூடிய செல்லு. இந்த 2 செல்லும் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுங்க ஐயா. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அப்பா சொல்லி கொடுக்காதெல்லாம் இப்போ ஆப் சொல்லி கொடுக்குது ஐயா. அப்பா சொல்லி கொடுக்காதெல்லாம் ஆப் சொல்லி கொடுக்குதான். அப்புறம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லி பாடலுக்கு அந்த கவிஞர் இப்ப இருந்தானா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? எந்த வளம் இல்லை இந்த செல்போனில், என்ன வளம் இல்லை இந்த செல்போன்ல, உங்களுக்கு என்ன வேணும், கடிகாரம் வேணுமா, கடிகாரம் இருக்கு, கேலண்டர் வேணுமா, ராகுலம் யமகனம் பார்க்கணுமா, நம்ம செல்போன்ல பார்த்துக்கலாம். இல்ல வந்து நீங்க புக் எடுத்து படிக்கணுமா, இ புக் இருக்குது. இல்ல உங்களுக்கு பணம் வேணுமா, ஜிபே இருக்கு, போன்பே இருக்கு. இல்ல உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, ஸ்விக்கி இருக்கு, சொமேட்டோ இருக்கு. என்ன வளம் இல்லை இந்த செல்போன்ல நீங்க நினைக்கிறீங்க தெரியுங்களா? எங்களுடைய மாணவர்கள் ரொம்ப அற்புதமானவர்கள் சார். என்னன்னா எந்த விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள், யாரும் வந்து குறை சொல்லக்கூடிய மாணவர்கள் கிடையாது. எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? திருவள்ளுவர் வழி வரக்கூடியவர்கள் எங்க மாணவர்கள். புத்தியை பயன்படுத்துறவனுக்கு கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுங்க ஐயா. அதனால எங்க மாணவர்கள் சிகரங்களை செதுக்கும் சிங்கங்கள், தங்கங்கள் எங்களுடைய மாணவர்கள் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும். 3 அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. அருள் பிரகாஷ் ஆகிய நீங்கள் சமூகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊடகம்தானே காரணம். ரொம்ப அருமையான பாயிண்ட். 2வது, ஊடகத்தின் மூலமாக ஏழை மாணவர்கள் டியூஷன் எடுத்து பிழைக்கிறார்கள், வியாபாரத்திற்கு உதவுகிறது. 3வது, ஊடகத்திற்குள்ளே எல்லா வசதிகளும் இன்றைக்கு வந்துவிட்டது. அதுக்கு அவங்க சொன்ன அழகான ஒரு வரி என்னென்னா, அப்பா சொல்லி கொடுக்காதெல்லாம் ஆப்பு சொல்லி கொடுக்குது. அதனால தான் எவனுமே அப்பா பேச்சை கேட்க மாட்டான் பொழுது. இப்போ ரொம்ப அழகாக தொடங்கி வச்சுருக்காங்க. 3 கருத்தும் ரொம்ப அற்புதமான கருத்து. இதுக்கு இடையிலே எங்கள் மாணவர்கள் மாணவிகள் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிழைக்க தெரிஞ்சுக்குது. இந்த அவையில் பெருவாரியாக அவங்க தான் இருக்காங்க. ரொம்ப சீரான, சிறப்பான, நேர்த்தியான, செறிவான பேச்சுக்காக அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டும். நல்லது இது 3 நல்லதான், இது 3 கெட்டதான் அந்தம்மா சொல்கிறாங்க. அதனால் அவங்க எதுக்கு பேசணும், அமுச்சிருங்க, அவ்வளோதான், பட்டிமன்றத்தை முடிச்சிருங்க, தீர்ப்பே வந்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தனஞ்சயன் வெயிட் பண்ணுறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அம்மா உட்கார சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் பாருங்க.
பேட்ரிஷியன் கல்லூரியினுடைய மற்றொரு தமிழ் பேராசிரியர் புரதவண்ணார் முதலான 3 நூல்களை எழுதி முனைவர் பட்ட ஆய்வுக் கழகத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய ஆய்வு திட்டத்தில் ஆராய்ச்சி உதவியாளராக இருந்தவர் என்கிற தகுதிகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு சத்யபிரியா மேடம் சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு உங்களை மாதிரி நானும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க தனஞ்சயன். அனைவருக்கும் வணக்கம். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையள வேணும் நலமேனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாம். வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய பேட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய வெள்ளி விழா ஆண்டில் நிகழக்கூடிய இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பளித்து ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தினரையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய தலைவர் அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி தலைப்பு என்னவென்றால் சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீரழிக்கிறது, சீர்படுத்துகிறது, சீரழிக்கிறது. இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டால் அதிலேயே சீர் என்பது இருக்கிறது. சீர் என்றால் தமிழை பொறுத்த வரைக்கும் அழகு என்ற அர்த்தம். அழகை படுத்துகிறது, அழகை அழிக்கிறது. சீர் படுத்துகிறது, அழகை படுத்துகிறது. என்னுடைய உறவுக்கார சகோதரி ஒருவர் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். சிரிச்சுட்டே இருக்க, என்னடா தான் மாடு முட்டி ஆப் பார்க்குறனடான்னாங்க. என்னடா மாடு முட்டி அப்போ பாடுறா, முதல்ல யூடியூப் போடுறான், மாடு முட்டின்னு போடுறான்னு பார்த்தா என் தம்பியை ஒருத்தவன் சேனல் ஒன்று உருவாக்கி அவன் மனைவியோட சமைக்கிறதுல இதில் போட்டுக்கிட்டு பார்த்தா அடுத்த நாள் ஒவ்வொரு முறையும் ஒரு வீடியோ போட்டு அடுத்த ஒரு வாரம் அவங்க வீட்டில் சண்டை போகண்டா அப்படின்றாங்க. ஒரு குடும்ப நண்பர் ஒருத்தர், உனக்கு 2 எதிரி யாரா சொல்லணும்னா, ஒன்று என் மனைவி, இன்னொன்று அவங்க பார்க்குற ஃபோனு அப்படின்றான். என்னடான்னா என் மனைவி அதிக நேரமாக அந்த ஃபோன்லேயே தான் மூழ்கிட்டு இருப்பாங்க. நாளேடுகளில் நீங்கள் வருவதை பார்க்கலாம். சமீபத்திலே ஹைதராபாத் என்று நினைக்கிறேன், 9வது தளத்திலே குடியிருந்த ஒரு வீட்டில் ஒரு பெற்றோர் தங்களுடைய 3 பெண் பிள்ளைகள், அவர் நல்ல கோடீஸ்வரங்க, 3 பிள்ளைங்கிட்டே 3 மொபைல் இருந்திருக்கு. 3 பிள்ளைங்களும் சமூக ஊடகங்களை பயன்படுத்திக்கிட்டு இரவு பகலாக அதை பயன்படுத்துகிறாங்களேன்னு அப்பா அந்த மொபைலை பிடிங்கி வச்சிடுறாரு. பிள்ளைங்க கேட்டு தரமாட்டேன்றாரு. 3 பிள்ளைங்களும் 9வது தளத்திலேருந்து குதிச்சு, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உலக மக்களுடைய துயரங்களை போக்குவதற்காக பிறப்பெடுத்து வந்த எந்த தலைவரும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியதில்லை. பேராசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன கௌதம புத்தருடைய காலத்திலே சமூக ஊடகங்கள் கிடையாது. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மானுட சமுத்திரத்திற்கான பாவங்களை போக்குவதற்கான வழிமுறைகளை உலகெல்லாம் போதித்த இயேசு பெருமானுடைய காலத்திலேயே சமூக ஊடகங்கள் கிடையாது. நெருப்பை தண்ணீர் அணைப்பது போல உங்களுடைய பாவங்களை தர்மங்கள் அழித்துவிடும் என்று சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே சமூக ஊடகங்கள் கிடையாது. மானுடம் எங்கெல்லாம் காயப்படுகிறதோ அங்கெல்லாம் எனது கால்கள் பயணிக்கும் என்று சொல்லி மனித இனத்திற்கு எனது எதிரான அநீதிகளை களைவதற்காக புறப்பட்ட, தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை உதறிவிட்டு புறப்பட்ட சேக்குவேராவின் காலத்திலே சமூக ஊடகங்கள் கிடையாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று சொன்ன மாசேத்தும் காலத்திலே சமூக ஊடகங்கள் கிடையாது. வெறுப்பூட்டுகின்ற அச்சத்தின் கீழும் சலிப்பூட்டுகின்ற அடிமைத்தனத்தின் கீழும் வைக்கப்பட்டுள்ள நான் பிறந்த சமூகத்தை மீட்கும் முயற்சியில் தோல்வியுறுவேன் என்றால் என்னை ஒரு துப்பாக்கி கொண்டிருக்க இரையாக்கிக் கொள்வேன் என்று கோடான கோடி மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து அதன்படியே வாழ்ந்து அவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய காலத்திலே சமூக ஊடகங்கள் கிடையாது. இவர்களுடைய காலத்திலே எங்கே சமூக ஊடகங்கள் இருந்தது என்று யோசித்து பாருங்கள் அன்பின் இந்த மாணவ செல்வங்களே. இப்படி இவர்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களால் தான் நமக்கு தெரிகிறது. 100 இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள், இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தருடைய காலத்திலே சமூக ஊடகங்கள் கிடையாது. உலகில் 4/3 மக்களால் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவத்திற்கு அடுத்ததாக, கிறிஸ்தவத்தினுடைய நன்னெறிகளை போதிக்கின்ற பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற திருக்குறள் காலத்திலே
திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுக்க சென்று சேர்ந்திருக்கிறது. சமூக ஊடகங்களால் எங்கும் அது பதிப்பிக்கப்படவில்லை. தண்ணீர் இல்லாத தமிழ் தொண்டினால், தண்ணீர் இல்லாத சுயநலமற்ற வாழ்க்கையால் வாழ்ந்த தலைவர்களால் ஆனது, மொழி ஆற்றல் மிக்க தலைவர்களால் ஆனது இந்த வரலாறு. இன்றைக்கு 535 கோடி மக்கள் தொகை உலகிலே 535 கோடி பேர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. 66 விழுக்காடு பில்லியன் என்று சொல்லுகிறார்கள். அது மக்கள் தொகையில் 535 கோடி. இது இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து 2029 என்ன ஆகுறது தெரியுமா? 82 விழுக்காடிலே கொண்டு போய் விடுன்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் சராசரியாக ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று இந்த மாணவ செல்வங்களே. கல்யாணம் முடிச்ச வீட்டுல ஏன்டா பந்தல ஆகுற 2 நாள்ல போய் கேட்டா, விஷயம் தெரியாத அவனுக்கு என்னடா ஆச்சு, கேரளாவுக்கு டூர் போனாங்களா, போய் வர வழியில கோயம்புத்தூர்ல ஒரு வால்பாறை பக்கத்துல ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு போய் நின்று இருக்காங்க பாறையில. பார் கொஞ்சம் இப்படி பாரு பாரு நாங்க பாருங்க, கால் இடறி கட்டிய தாலியினுடைய சரடு கூட வதங்கவில்லை. அன்பிருந்த மாணவ செல்வங்களே, அந்த மாப்பிள்ளை பாறையிலே விழுந்து தலை சிதறி ஆற்றோடு செல்லுகிறார். அந்த பெண்ணை மட்டுமே அழுது கொண்டு வீட்டிற்கு 3 நாட்களுக்குள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அன்பிருந்த மாணவ செல்வங்களே, சமூக ஊடகங்களால் எத்தனை படிக்கின்ற இளைஞர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சென்று பாருங்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நாளேடுகளை திறந்தால் சமூக ஊடக குற்றங்கள் எத்தனை விழுக்காடு வருகிறது தெரியுமா? எத்தனை பெண்களுடைய அபலை பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? நடுவர் அவர்களுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். தெரிந்தும் எது அந்த எத்தனை பெண்கள் சீரழிஞ்சார்கள்னா, அன்பு இந்த மாணவ செல்வங்களே, கணக்கில் அடங்காதது இதனுடைய விவரங்களை சொல்லுவதென்றால். ஏனென்றால் அவ்வளவு சீர்கேடுகள் சமூக ஊடகங்களால் பிறருடைய அந்தரங்கள் உட்பட அனைத்தும் அங்கே பரிமாறப்படுகிறது. மாணவர்களுடைய கவனக்குவிப்பும் கவனச்சிதறலும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிடங்களுக்கு மேல் தொடர்ந்து அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்களுக்கு பார்வை கோளாறு ஏற்படுகிறது. இன்றைக்கு மாணவர்களிடையே அதிக அளவிற்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு விஷயத்திலே கான்சென்ட்ரேஷன் சொல்லக்கூடிய கவனக்குவிப்பு இல்லாமல் போகிறது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்றைக்கு பெற்றோருக்கு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது பிள்ளைகளை சொன்ன சொற்படி நடத்துவதற்கு. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இளைய தலைமுறை செயல்பட வேண்டும். மாணவ செல்வங்களே, சமூக ஊடகங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அரசாங்கம் இன்றைக்கு உலகில் முதல் நாடாக ஆஸ்திரேலியா 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு சமூக ஊடக தடை விதித்திருக்கிறது. அடுத்ததாக பிரான்ஸ் செயல்பாட்டில் இருக்கிறது. பிரான்ஸ் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப் போகிறார்கள். நம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவிலே 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு சமூக ஊடக தடை விதிப்பதற்கு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றம் முதல் நடத்த திட்டமிடப்பட்ட 19ஆம் தேதி நாளிடப்பட்ட இந்து தமிழ் திசை நாளேட்டை பாருங்கள். இந்திய அரசும் இப்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா இப்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களுக்கு தடை விதிப்பது, 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு தடை விதிப்பது தொடர்பாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. 19ஆம் தேதி நாளிடை முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறது. ஆகவே அன்பிருந்த மாணவ செல்வங்களே, கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை, அந்த காரணம் என்னான்னு புரியலைன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. காசு எப்படியெல்லாம் போகுதுன்றத சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகளோடு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நம்முடைய நடுவர் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனஞ்சயன் ஒரு அழகான பெயர். தனஞ்சயன் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவனுடைய ஊர் தனஞ்சயன் ஊர் என்று சொல்லி தான் காலப்போக்கத்தில் அது தஞ்சாவூர்னு ஆச்சு. அந்த தகவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக கேட்டிருக்கார். இயேசு சாமி காலத்தில் யூடியூப் இருந்ததா? மாசேத்துங் காலத்தில் யூடியூப் இருந்ததா? விவேகானந்தர் காலத்தில் யூடியூப் இருந்ததா? திருக்குள்ளுவர் காலத்தில் யூடியூப் இருந்ததா? இவர்கள் காலத்திலெல்லாம் இல்லை, இப்பொழுதுதான் இருக்கிறது. எனவே நம்மளை சீரழிக்கிறது. 2 கீழ்ப்பாக் மருத்துவமனையில் போய் பாருங்கள். ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லிட்டு முடிக்கும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஆஸ்திரேலியாவிலையும் பிரான்ஸ்லேயும் 16 வயது உட்பட்டவர்களுக்கு செல்போனே தடையா, யூடியூப் தடையா? இணைய தடை. இணைய தடைன்னா வேற, இணைவதற்கு தடை நினைச்சிடாதீங்க.
இணைய வழியை பயன்படுத்துவதற்கு தடை. அது இப்போ ஆந்திரா வரைக்கும் வந்துருச்சு, அடுத்து இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கவலையோட, ஒரு தந்தையின் கவலையோடு பேசியிருக்கார். ரொம்ப அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு சொன்னால், இன்னைக்கு சீர்படுத்துகிறது, சீர்ங்கிறத சொல்லு அழகு என்ற குறிக்கிறது. அதனால் அது செல்ஃபோன் அழகா அசிங்கமாங்கிறது பயன்படுத்துகிறவங்க கையில் இருக்குது. இருந்தாலும் கூட ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். பன்னாட்டு தேசிய அளவில் 20க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய 16 ஆண்டுகள் உதவி பேராசிரியராக தற்பொழுது தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிற முனைவர் மேரி ஜூலி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வருகிறார். சான்றோர் இருந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் இல்லை, உண்மைதான். இருந்திருந்தா சீரழிச்சதா சீர்படுத்தியதா என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு இல்லைங்க ஐயா, விவேகானந்தர் காலத்தில் இணைய வழி இருந்திருந்தா விவேகானந்தரே சீரழிச்சிருக்குன்றீங்களா? இல்லைங்க ஐயா, நல்லவங்க நல்லதை மட்டும் தான் ஐயா பயன்படுத்துவாங்க. சரி. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேச என்னுடைய மூத்த பேராசிரியர், மூத்தவங்க எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டாங்க ஐயா. ஆமாம், அவங்க சொன்னா எதாவது ஒரு நல்லது கட்டாயம் இருக்கு. அது ஷோப்பா இருக்கிறவன் பொய் பேச மாட்டான்ற மாதிரி இருக்குது ஐயா. இப்போ எதிரணியில 3 பேர் அமர்ந்திருக்கிறாங்க ஐயா. ஆமாம்மா. சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீரழிக்குதான். அப்ப ஏன் நீங்களாம் பாக்கெட்ல ஃபோன் வச்சிருக்கீங்க? எதுக்காக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க? அப்ப சீரழிக்கலையா? அது என்ன மாணவர்களை சீரழிக்கிறது? இப்போ என்னன்றீங்க, பட்டிமன்றம் போகும்போது 3 பேர்கிட்ட செல்போனை வாங்கிடணுன்றீங்களா? இல்லையா, உண்மையை பேசணும் ஐயா. ஏதோ பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களை தான் சீரழிக்குது, எங்களை சீரழிக்கலன்றாங்க. ஆக ஐயா, ஊடகம் வரும்பொழுது வச்சிருக்காங்களா இல்லையா ஐயா? ஐயா என்னன்னா, எங்கோ உலகத்தில் மூல முடுக்கில் நடக்கக்கூடிய பல்வேறு அரிய தகவல்கள், சிறப்பான நிகழ்வுகளை நம்மளால் அங்கே போய் பார்க்க முடியாது. நம்ம இருந்த இடத்துலையே காண்பிக்கக்கூடிய ஒரு அரிய வகை ஊடகம் தான் சமூக ஊடகங்கள். இது உண்மையா இல்லையா? அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு பாயிண்ட் ஐயா, குறிப்பாக நம்மளுடைய உலக பொதுமறை எழுதிய ஐயன் வள்ளுவன் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாரு? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையாக பேசுவது எதனை போன்றுனா காயை தின்பதற்கு சமானம். சரி, அதுபோல ஊடகங்களின் வாயிலாக எண்ணற்ற நல்ல கருத்துக்கள், செய்திகள்லாம் வருது. அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ செல்போன் எடுத்து செத்து போனதெல்லாம் பார்த்துருந்தா என்ன அதை மட்டும் பார்க்குறாங்க ஐயா. ஐயா, நல்ல கண்ணில் நம்ம நல்லதை நோக்கி நடந்தோம்னா நல்லது நடக்கும். இப்ப மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு ஐயா. ஒரு நீண்ட தூரம் நம்ம போகணும். எதை நோக்கி போகும்? மேடு பள்ளம். மேட்டு ஓரமா நடந்து போமா, பள்ளத்துல காலை விட்டு விட்டு நடந்து போமா ஐயா? அப்ப இவங்க 3 பேர் பள்ளத்துல நடந்து போவாங்கன்றீங்க ஐயா. நீங்க பதிலே சொல்லிடுங்க ஐயா. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா நீங்க வழங்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியுதுங்க ஐயா. அது வேறு தெரியுமா அந்த அம்மாவுக்கு? ஐயா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் ஐயா. முன்னெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லணும் செய்யணும்னா 2 காலில் நடந்து போய் சொல்லணும். இப்போ அந்த வேலையே இல்லையா. ஒரு ஃபோன் கால் பண்ண போதையா எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிடுறாங்க. இப்போ பாருங்க, ஒரு மெசேஜ் போட்டோம், மாணவர்கள் அனைவரும் ஆடிட்டோரியத்தில் அசம்பிள் செய்யவும். உடனே பார்த்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு தீயா வேலை செய்யணும் குமார் செஞ்சிருக்காங்க பாருங்க ஐயா. அப்போ இப்ப மெசேஜ்ல தான் மாணவர்களோட பேசினுக்கிறீங்க ஐயா. தனித்தனியா போயிட்டு நம்ம சொல்றதுக்கு நேரம் எடுக்கும், கால தாமதமாகும். ஆனா பாருங்க, குரூப்ல அந்தந்த அவன் உங்க மெசேஜை பாக்குற சாக்குல வேற மெசேஜ் வேற பாத்துனுக்குறான். இல்லங்க ஐயா, எங்க பெட்ரிஷன் மாணவர்கள் மிக மிக அருமையான தங்கமான மாணவர்கள். இவங்க எல்லாம் ஐயா, எங்களுடைய முன்னாடி பேசின மூத்த பேராசிரியர் சொன்னாங்க, ஆன்லைன் டியூஷன் எடுத்து இந்த மாதிரி பிள்ளைங்க. உண்மையா, முன்னையெல்லாம் வேலை அப்படின்னா ஒரு 2-3 வேலை தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் வேலை பார்த்து சம்பாதித்து அந்த பணத்தை ஈட்டி
அவங்க தேவைகளை போக்கிக் கொள்ளணுன்ற ஒரு சூழல் முன்காலத்தில் இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்க ஐயா. என்னென்னா ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைங்க காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் ஜாப் நிறைய பிள்ளைங்க பண்ணி அந்த பணத்தில் ஃபீஸ் கட்டக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க. குடும்பத்தை பார்க்கக்கூடிய ரொம்ப பொறுப்பான பிள்ளைகள் இருக்கக்கூடிய கல்லூரி பேட்ரிஷியன் கல்லூரி. மாணவர்களே, உங்களுக்காக தான்ப்பா பேசுகிறேன், கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. அதுக்கப்புறம் ஐயா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்டு ஒரு 3 தடவை கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான் ஐயா. ஆனால் நம்ம கூகுள் மட்டும்தான் ஐயா எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கும். டைப் பண்ணாலும் சரி, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி. உண்மையா இல்லையா? சோர்வே ஆகாத ஒரு உன்னதமான நண்பன் நம்மளுடைய சமூக ஊடகம். இன்னும் குறிப்பாயா இந்த மழை நேரத்தில் எப்பொழுதுமே செமஸ்டர் எக்ஸாம் ஒன்று ஏப்ரல் மாதம் வைப்பாங்க, நவம்பர் மாதம் வைப்பாங்க. நவம்பர் மாதம் சொன்னாலே கட்டாயம் மழை பெய்யும், இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருப்பாங்க ஐயா. அப்போ வானம் கொஞ்சம் கருமையாக இருக்கும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை கூட மழை பெய்யுமா, ஐயோ நாளைக்கு டஃப்பான எக்ஸாம் இருக்கே, எப்படி ஐயோ லீவ் விட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு பதப்பதப்பத்தில் இருப்பாங்க ஐயா. அந்த நேரம் ஃப்ளாஷ் நியூஸ் வரும் பாருங்க. அப்போ ஊடகம் பாருங்க எந்த அளவுக்கு செயல்படுது பாருங்க. முக்கிய அறிவிப்பு, பல்கலைக்கழக தேர்வுகள் திட்டமிடப்படி நடைபெறும். போட்ட உடனே எல்லாம் புக் எடுத்து உடனே படிக்க ஆரம்பிப்பாங்க ஐயா. அவன் பார்க்குறானோ இல்லையா, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறீங்க ஐயா. மாணவர்களுக்கு ஒரு உறுதியான தகவலை தருது ஐயா சோஷியல் மீடியா. பார்த்த உடனே எல்லாம் நைட்டு பார்க்காம அந்த அளவுக்கு படித்து மறுநாள் தேர்வுக்கு கட்டாயம் வந்துடுவாங்க ஐயா. அந்த மெசேஜ் வர குரூப்பில் போடுவாங்க. ஒரு நல்ல நண்பன் இருப்பான், டே தம்பி போட்டுட்டாங்க மெசேஜ், வந்து காலேஜுக்கு சேர்ந்துரு, நாளைக்கு கட்டாயமாக எக்ஸாம் நடக்கும் பாரு, இந்த டிவியில் வந்து அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து மற்ற குரூப்லேயும் ஃப்ரெண்டு போட. நீங்கள் போட மாட்டீங்க. அப்புறம் ஐயா முன்னெல்லாம் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு செய்தித்தாள் வர இருக்கும் வெயிட் பண்ணுவோம் ஐயா. ஆனால் இப்போ அந்த வேலையே இல்லையா. அதை விட முக்கியமாக ரிசல்ட் பார்க்கணும் இல்லையா. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட் பார்க்கணும்னா ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் வாசல்லையும் காலையில் 7 மணி என்னோட சகோதரிக்கு பார்த்த அனுபவம் இருக்கு ஐயா. 6 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இருப்போம் ஐயா. அந்த பேப்பரை வாங்க அவ்வளோ ஒரு போட்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பேப்பர் கிடைச்சிடும், போயிட்டு என்னுடைய அக்காவுடைய நம்பர், பக்கத்து வீட்டு அக்கா நம்பர் எல்லாம் பார்த்துருவோம் ஐயா. அந்த ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். ஆனா இப்போ அப்படியா, ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போடுவாங்க யூனிவர்சிட்டியில், எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பிள்ளைங்க எல்லாம் அந்த ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே பாஸா ஃபெயிலா எவ்வளோ மார்க்கு அப்பவே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும்யா. இதை விட அரிய தகவலை யாரையா நம்மளுக்கு சொல்ல முடியும்? இது போல பல நன்மைகள் இருக்குது. மொத்தமா நம்மள சோம்பேறி ஆக்கி வச்சிருக்குதுன்றாங்க இல்லையா. ஸ்மார்ட் ஒர்க்கு வேணும், ஹார்ட் ஒர்க்கு வேணும். எப்படி ஐயா ஹார்ட் ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு ஸ்மார்ட் ஒர்க் செய்யாம இருந்தா நல்லா இருக்காது ஐயா. அதனால ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்த மட்டுமே இருக்கிறது. நம்ம பார்ப்பதை கொண்டும் எதை நம்ம முன்மொழிகிறோமோ அதுதான் வழிமொழியும். நல்லதை நீங்கள் பயன்படுத்தினா நல்லதே நடக்கும். கெட்டதை பயன்படுத்தினவங்க ஏதோ சொல்கிறாங்க ஐயா, தெரியல ஐயா. அதனால் நீங்கள் கட்டாயமாக எங்களுக்கு தான் உங்களுடைய சாதகமான பதிலை சொல்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையா. கொடுக்கலன்னா இந்த அம்மா அடிச்சிடும் போல இருக்கு. அதனால் கட்டாயமாக எங்களுக்கு சாதகமாக தான் பதில் வரும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரைவாக பணியாற்ற, துல்லியமாக பணியாற்ற, நம்பகமாக பணியாற்ற உதவுகிறது. இதான் அவங்க பேச்சினுடைய சுருக்கம். இன்னைக்கு இருக்கிற ஊடகம் விரைவாக, துல்லியமாக, நம்பகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களெல்லாம் நீங்கள்லாம் தங்கங்களாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் தங்கம்தான். ஏன் தெரியுமா? என்னை கூப்பிட்டுருக்கிறதுனால சொல்ல, தங்கத்துக்கு ஏன் தெரியுமா தங்கம்னு பேர்? உருக்கிக்கிட்டே வருவான். கசடெல்லாம் நீங்கி எது தங்குதோ அதுக்கு பேர் தான் தங்கம். இன்னைக்கு இந்த தமிழ் விழாவிற்காக இந்த அவையில் தங்கி இருக்கிற நீங்களெல்லாம் தங்கம். அதாவது எக்ஸாமினேஷன் மழை வருதான்னு பார்க்கலாமா,
ரிசல்ட் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், சீக்கிரமாக நடக்கும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லிக்கிறாங்க தீர்ப்பு எங்களுக்கு தான் கொடுக்கணும், கொடுக்கலன்னா யூடியூப்பில் போய் பேட்டி கொடுத்துருவாங்க என்னை பற்றி. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. தமிழ் கன்னட காப்பிய மரபுகள் என்கிற பொருண்மையில் நூலை வெளியிட்டு 15க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கி உங்கள் கல்லூரியின் தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிற வனிதா அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வருகிறார். வாங்க. தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று என் தமிழ் அன்னைக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மதிப்புக்குரிய ஐயா வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்புக்குரிய மாணவ கண்மணிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை தொடங்குகிறேன். ஐயா, எதிரணியினர் சொன்னாங்க எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் நல்லதை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தாங்க ஐயா புலம்புவாங்க. ஐயோ கொரோனா காலம் எதுக்கு வந்துச்சு, செல்ஃபோனோடையே நேரமும் இருக்கான், அவன் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்பக்கூடிய அணி அவங்க தாங்க ஐயா. ஆனால் எங்களை சொல்கிறாங்க நாங்கள் புலம்புறோன்னு. நாங்கள் மாணவர்களுக்கு நல்லதை சொல்வதற்காக மட்டும்தான் எடுத்து சொல்கிறோம். அதாவது சமூக ஊடகங்கள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஐயா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் மாணவர்கள் நம்மளாம் மாணவர்களாக இருக்கும்போது என்னங்க பண்ணுவோம், தூங்கும்போது என்ன செய்வாங்க, நம்ம வீட்டில் அலாரம் மணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது அலாரம் அடிக்கும், தட்டுன்னு தட்டிட்டு நமக்கு பயங்கர கோபம் வரும், ஐயோ எழுப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அலாரம் மணி அப்படிங்கிற இடத்த எது பிடிச்சிருக்கு தெரியுங்களா நடுவர் அவர்களே? சமூக ஊடகங்கள். சமூக ஊடகம் அப்படிங்கிற மணி அடிச்சதுன்னா என்ன ஆகும், மாணவர்களுடைய புத்தியை தூக்கத்தில் ஆழ்த்தி வருகிறது. தற்போதைய நிலை அதுதான் நடுவர் அவர்களே. ஐயா, நம்மளாம் எழுந்தோமா அந்த காலத்துல என்ன செய்வோம், நம்ம அம்மா கிட்ட அம்மா காஃபி எங்கன்னா முதல்ல கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா, எழுந்த உடனே மொபைல் எங்க அதை தான் தேடுறாங்க. இது எப்படிங்க ஐயா நல்லதா இருக்க முடியும்? அது பரவாயில்லைங்க ஐயா. சமூக ஊடகங்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு மந்திரம் உண்டுங்க ஐயா. சொல்லுங்க. அது என்னன்னா 2 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம், சரிங்களா? மாணவர்கள் உள்ள போறாங்க. ஆனா என்ன செய்வாங்க, ஒரு ரீல்ஸு பார்ப்பாங்க அல்லது வாட்ஸ்அப்ல போய் ஒரு வீடியோ பார்ப்பான். அந்த வீடியோ வர எப்படி வரும் தெரியுங்களா, கடைசி வரை பாரு, கடைசியில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு இருக்குங்கய்யா. ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில எந்த அதிர்ச்சியுமே இருக்காது. இது அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்றீங்களா இல்ல நீங்க பார்த்துட்டு சொல்றீங்களா? ஆனா பாத்தீங்களாங்க ஐயா, அதுல ஒரு அதிர்ச்சி இருக்காது, அடுத்த பயணத்துக்கு போயிடும் அந்த வீடியோ, சரிங்களாங்க? அப்புறம் சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேராசிரியரை கெடுத்து வச்சிருக்கு பாரு இந்த செல்போன். ஐயா, சமூக ஊடகங்கள் மாணவர்களுடைய நினைவாற்றலைங்க ஐயா. இப்போ நம்மளாம் படிக்கும் போது என்னங்க பண்ணுவோம், ஒரு சூத்திரம் ஒரு வரலாறு இதெல்லாம் படிக்கும் போது நம்ம மெமரியில இருக்கும் அது. ஆனா இப்ப நம்மளுடைய மாணவர்களுடைய மெமரியில என்ன இருக்கு தெரியுங்களா, எந்த டான்ஸ் ட்ரெண்டா இருக்கு, எந்த நிகழ்வு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற நினைவுகள் மட்டும்தான் அவங்களுடைய நினைவுகள்ல இருக்குங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், சமூக ஊடகங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஐயா. மாணவர்கள் எங்கள் மாணவர்கள் தங்கமானவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஐயா. ஆனா தேர்வு காலம் வரும்போது அவங்களும் நினைப்பாங்க, ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா அங்கதாங்க ஐயா அவருக்கு பிரேக்கு, ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள போனோன்னு அதுவே என்னாகும், பெரிய பிரேக்கா மாறிடுங்க ஐயா. அப்புறம் எங்க ஐயா படிக்கிறது, அந்த புத்தகம் அப்படியே இருக்கும், திறக்காமல் வாசனையோட இருக்கும், புத்தக வாசனையோட. சரிங்க ஐயா, அது கூட பரவாயில்லைங்க ஐயா. இன்னொரு சுவாரஸ்யமா இருக்குங்க ஐயா. என்ன சுவாரஸ்யம் கேட்டீங்கன்னா, சமூக ஊடகங்கள் தோல்விக்கு ஆறுதல் தயார் அப்படின்னு ஒன்று மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. உடனே நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், நாம இப்போ தாண்டா வெற்றியோட முதல் படியில் இருக்கோம் அப்படின்னு அப்படி கேஷுவலாக எடுத்துப்பாங்க ஐயா. இந்த மாதிரி தாங்க ஐயா சமூக ஊடகங்கள் போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, அதாவது ஊடகங்கள் நாங்கள் எதிரணின்னு சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் ரொம்ப நல்லா செய்யுது அப்படின்ட்டு நாங்களும் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஒரு கடுகு எவ்வளோங்க ஐயா இருக்கும், சிறிய அளவு, சரிங்களா? அதுதான் நன்மை.
கடுகளவு மட்டும்தான் சமூக ஊடகங்கள் நன்மையை தருகிறது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா கடல் அளவு தீமைகள் அதில் இருக்குது. கடல் அளவுங்க ஐயா. அப்ப அந்த கடல்ல போய் முழுகனா என்னங்க ஆகும் மாணவர்களுடைய நிலை? அந்த மாதிரி தாங்க இருக்கு இப்ப சமூக ஊடகங்களுடைய நிலை. ஐயா ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லலாம்னு இருக்கேங்க ஐயா. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, இன்னும் 2 ஒரு நிமிஷம் கதிர் வந்து இருக்கா. கதிர்னு ஒரு தம்பி, அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முதல்றேங்க ஐயா. ஃபர்ஸ்ட் எங்க இருந்தான் கொஞ்ச காலத்தில். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் எதில் போகுது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் நல்லா விளக்கண்ணை கண்ணில் ஊற்றிட்டு உக்காந்து படிக்கலான்னு படிக்கிறான். அவன் படிக்கலைங்க ஐயா, செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு உருவம் வருது. என்னப்பா உருவம் அப்படின்னு அதை கூட பார்க்கலைங்க அவன். பார்த்தா நம்முடைய படிப்பு தெய்வம். உடனே அந்த தெய்வம் கேட்குது, தம்பி கதிர் இப்படி போயிட்டு இருக்கிய, உன்னுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா அவன் அதை பார்க்கவே இல்லை, பார்த்துக்கிட்டே சொல்கிறான், அக்கா தேவதாக்கா கொஞ்சம் நில்லுங்க, நானே ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்துட்ருக்கேன், பனிப்பாறையில் தோசை ஊற்றுவது எப்படி அப்படின்னு, அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். சரி நம்ம தேவதை சும்மா இருக்குமா தெய்வம், தம்பி நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் மேக்ஸ் பார்த்துட்டிங்களா அப்படின்னு. அதுக்கு ஃபோனுன்னாவே பயங்கர மேஜிக் ஐயா. அவன் சொல்கிறான், ஐயா நான் வந்து மேக்ஸ் மேஜிக் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் பார்க்க போனால் தேவதை பார்த்துட்டு இருந்தேன், கீழே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, விவாதம் பண்ணிட்டுருங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் அதை பார்க்கல அப்படிங்கிறான். இப்படி தாங்க போயிட்டுருக்கு. சரி அடுத்த நாள் தேர்வு வந்துடுச்சுங்க ஐயா. தேர்வு வந்தோடனே அந்த தேர்வில் வந்து ஒரு கொஷின் கேட்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் திசை வேகம் என்ன அப்படின்னு ஒரு கேள்விங்க ஐயா. நம்ம கதிர் எழுதுறான், ஒளியின் திசை வேகத்தை விட என்னுடைய மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிற வேகம் அதிகம் அப்படின்னு எழுதுறாங்க ஐயா. சரி இல்ல அதை போய் நீங்க படிச்சிருக்கீங்க பாருங்க. படிச்சு அந்த அம்மாவுக்கே சிரிப்பு தாங்கல, தெரியாம படிச்சிட்டோமே, அதை வேற மேடையில சொல்லிட்டோமேன்னு. ஐயா பரவாயில்ல, அது கூட தேர்வு ரிசல்ட் வந்ததுங்க ஐயா. தம்பி பாவம் தேர்வுல ஃபெயில் ஆயிட்டாரு. அவங்க அப்பா விடுவாரா, பெல்ட் அடிக்கலாம். என்ன தம்பி உனக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய அப்பா. உடனே கதிர் சொல்றான், அப்பா இதெல்லாம் எனக்கு பெரிய சக்சஸ் கிடையாது, இதை எடுத்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், 200 வியூவர்ஸ் வந்தாங்க, 50 ஹார்ட் வந்துச்சு, ஹார்ட்டின் போட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான்ப்பா எனக்கு வாழ்க்கையில சக்சஸ்னா. உடனே உங்க அப்பா கோவம் வந்துடுச்சு, அவரும் போனை எடுத்தாரு. உன்னை இவன் கேட்குறான், எதுக்குப்பா நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உன்னை பெல்ட்டால் துரத்தி அடிக்க போகிறேன், அடிச்சுட்டு அதை பிகைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு நான் ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது கதிர. இப்படி தாங்க சமூக ஊடகங்கள், அதாவது லைக்குக்காக வாழ்ந்தோம்னா நம்ம லைஃபு டிஸ்லைக்காக போயிடும். அது மட்டும் இல்லையா, சமூக ஊடகங்கள் வந்து மாணவர்களை சீர்படுத்திக்கிறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன பொறுத்து சீர அழிக்கிறதா அல்லது மாணவர்கள் அதில் சீர அழிவதை இந்த அணி பார்த்து கொண்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் சொல்றேன், இவர் அடுத்து வரக்கூடிய நம்ம சகோதரி இதற்கு இந்த வினாக்கு கேள்வி பதில் சொல்லுவாருங்க ஐயா என்று கூறி நான் வந்து என்னுடைய இடம் அமர்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஒரு பையன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டதை நான் ஸ்டேட்டஸில் போடுவேன், எனக்கு லைக் வரும்ன்றானா. அவங்க அப்பா உன்னை நான் பெல்ட்டால் அடித்து அதை ஸ்டேட்டஸில் போடுவேன்றானா. ஆக அந்த குடும்பமே விளங்காமல் போயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கேள்வி கடைசியாக வச்சுருக்காங்க, சீரழியது நீங்கள் 3 பேரும் பார்க்க போகிறீங்களா? ஆதங்கத்தில் அந்த அம்மா பேசுகிறாங்க. அப்படி ஆதங்கத்தில் பேசுறதுக்காக, இந்த பட்டிமன்றத்தை பேசுகிறதுக்காகவே நிறைய யூடியூப்லாம் பார்த்து, நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து, யாருக்கோ இப்போ மெசேஜ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பேசியிருக்காங்க. அதனால் ரொம்ப தைரியமாக, அதாவது என்னென்னா, இந்த பேசுகிற எல்லா பேராசிரியர்களும் வந்து தொழில்முறை பேச்சாளர்கள் இல்லை. ஆனாலும் இந்த பட்டிமன்றத்துக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்களே, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நீங்கள் கை தட்டணும். அடுத்தபடியாக இவரும் தேசிய அளவில் 20க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து கல்வி பணிக்காகவும் ஆய்வு பணிக்காகவும் பல்வேறு விருதுகளை பெற்ற உங்கள் கல்லூரியின் மற்றொரு தமிழ் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் மீண்டும் சீர்படுத்துகிறது என்று பேசப் போகிறார். சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறதா, சீரழிக்கிறதா?
என்ற பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் கல்லூரியின் நிர்வாகத்தினரே, மாணவர்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற தீர்ப்பை எழுதும் பேனா செங்கோலை தாங்கி வந்து இங்கு அரசராய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, ஓ என்னதானா? சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறது என்ற பேருண்மையை அழுத்தமாய் பதிவு செய்து சென்றிருக்கக்கூடிய என் அணியினரே, சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீரழிக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கும் மானசீக எதிரணியினரே, உண்மையை உரசி பார்ப்பதுதான் கற்றறிந்தோரின் கடமை என்ற அளவில் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பேராசிரிய பெருமக்களே, பட்டிமன்ற தலைப்பை படித்து குழம்பி போய் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ற முடிவோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ இனிமே தான் ஆரம்பிக்க போறார். இதுலயே 2 நிமிஷம் போயிடுச்சு. போ நடுவர் அவர்களே, சொல்லுப்பா. சமூக ஊடகங்கள் இன்றைக்கு எல்லா தளங்களிலும் நிரம்பி இருக்கிறது, பரவி இருக்கிறது. ஆமா, இன்றைக்கான நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் கண்டுபிடித்தது என்ன நோக்கத்திற்காக என்று சொன்னால், இந்த சமூகத்தில் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செப்பமாக செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. மனிதனுக்கு மனிதன் உதவும் நிலையை ஊக்குவிக்கக்கூடியதும் சமூக ஊடகங்களே, எதிர்கால லட்சியங்களை வடித்து எடுக்கக்கூடியதும் சமூக ஊடகங்களே. ஆகவே நான் சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நாம் இன்று 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த சொகுசான வாழ்க்கையை வடித்து கொடுத்தது பல்வேறு காரணிகளால் இருக்கலாம். ஆனால் சமூக ஊடகங்கள் முதற் காரணமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கான பல்வேறு மேம்பாட்டு செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியது. ஆகவே இன்றைய மாணவர்களுக்கு அது வரமாக வாய்த்திருக்கிறது. இன்றைக்கு ஐஐடி போன்ற நிறுவனங்களிலெல்லாம் ஆன்லைன் வகுப்புகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே சமூக வலைத்தளங்களுடைய தேவை மாணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. வருங்காலங்களெல்லாம் தற்போது நடைமுறையில் உள்ள கல்லூரிக்கு வந்து வகுப்பறையில் அமர்ந்து பாடம் கேட்கிற முறையெல்லாம் இருக்குமா என்று தெரியவில்லை. அது மாறக்கூட கூடும். மாணவர்கள் கல்லூரிக்கு வர தேவையில்லை. வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த தேவையில்லை. வீட்டிலிருந்து கிளம்பி கல்லூரிக்கு வர வேண்டிய நேர விரயம் இல்லை. ஆசிரியரால் மாணவருக்கு தொல்லை இல்லை, மாணவரால் ஆசிரியருக்கு தொல்லை இல்லை. எல்லாம் ஆன்லைன் மையம் என்ற திசையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் சமூக ஊடகங்களுடைய வரவின் மாற்றங்கள். நடுவர் அவர்களே, இந்த சமூகத்தில் இங்கு கேள்வி கேட்டா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. எந்த கேள்விக்கும் யாரிடமும் பதிலும் இல்லை. மகன் கேட்கிற கேள்விக்கு தந்தையிடம் பதில் இல்லை. மாணவன் கேட்கும் கேள்விக்கு ஆசிரியரிடம் பதில் இல்லை. மனைவி கேட்கும் கேள்விக்கு கணவரிடம் பதில் இல்லை. கணவன் கேட்கும் கேள்விக்கு கடவுளிடம் பதில் இல்லை. கணவனிடம் பதில் இல்லை என்று சொன்னதும் ஏதோ என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க நடுவர் அவர்களே. இன்னும் ஆண் பேராசிரியர்கள் இங்கு வரல. அவங்க வந்து இருந்தா அவங்கள கேட்டு இருந்தா கதையா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட ஆண்களுடைய பாடு திண்டாட்டமாக தான் இருக்கு நடுவர் அவர்களே. குறிப்பாக எங்களுடைய பாடு கல்லூரியில் என்ன நிலைமைன்னா, 3 மணிக்கு காலேஜ் முடியுது நடுவர் அவர்களே. 3 மணிக்கு காலேஜ் முடிச்சு 3:30 மணிக்கு பிரின்சிபால் ஆஃபீஸ் போய் சைன் பண்ணணும். சரி, 4:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் நடுவர் அவர்களே. அங்கே போனால் அந்த 7:30 எதிர்கொள்கிறதுக்கே முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது நடுவர் அவர்களே.
இப்படியாக ஆண்களுடைய நிலைமை திண்டாட்டமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைய மாணவர்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் 1000 கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அவன் சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. சினிமா போகலாம், பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பாண்டிச்சேரிக்கு போகலாம், இல்லை தூரம் விட்டு தூரம் போனால் தாய்லாந்துக்கும் போகலாம். ஆனால் நடுவர் அவர்களே, மாணவனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு இங்கே எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. ஆகவேதான் இன்றைய மாணவர்கள் கடைசி புகலிடமாக கூகுளையும் ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் சாட் ஜிபிடியையும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவன் ஒரு பட்டினை தட்டினால் அத்தனையும் அவனுடைய காலில் வந்து விழுகிறது, கொட்டுகிறது. ஆகவே சமூக ஊடகங்கள் மாணவர்களை மேம்படுத்துகிறது. நடுவர் அவர்களே, பேராசிரியர் தனஞ்சயன் சொன்னார், இன்றைக்கு மனைவிமார்கள் எல்லாம் சமூக ஊடகங்களை பார்த்துன்னுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு சமூக நிலை என்ன என்று சொன்னால், கணவரெல்லாம் மனைவியை கண்டுக்கிறதில்ல நடுவர் அவர்களே. அதனால மனைவிமாரெல்லாம் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஆகவே இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மாணவர்களுடைய நிலையை மேம்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுடைய கல்வியிலே சமூக ஊடகங்களின் பங்கு பெரிதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், யார் கேட்கிற கேள்விக்கும் யாரும் சரியாக பதில் சொல்ல மறுக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் தான் நல்லா பதில் சொல்லுதுன்னு சொல்லிகிட்டே வந்தவர் திடீர்னு ஆண்களுடைய சோகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அந்த நேரத்தில். எப்படி இருந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அந்த கவலையில் அதை கொஞ்சம் சொல்லி, நாங்கள் கொஞ்ச நேரம் செல்லை பார்த்து நிம்மதியாக இருக்கிறோம், அவங்க செல்லை பார்த்து நிம்மதியாக இருக்கணும், ஒருத்தர் பார்த்தது போர் அடித்து போச்சுன்னு சொல்லி முடிச்சிருக்கார். இப்போ நிறைவு பேச்சாளராக திருப்பதி சாமி அவர்கள், பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் படித்த அருமை ஆய்வியல் நிறைஞர், பேரகராதி திருப்படி திட்டத்தில் முதுசலை சொல் தொகுப்பாளராக இருந்த திருப்பதி சாமி அவர்களை நிறைவு பேச்சாளராக பேசாளர். வெள்ளி விழா சிறப்பு பட்டிமன்றத்திற்கு அனுமதி அளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் ஐயா அருள் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், என் அன்புக்குரிய மாணவ குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன இருக்கிற சூழலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் பார்க்கணும், பல்வேறு சூழல்களிலிருந்து நம்ம கடந்து வரோம் இல்லைங்களா நடுவர் அவர்களே? ஐயா நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலையில் சமூக ஊடகத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கல. அது எப்படி நல்ல செய்தி வரும்? வராது. அதுதான் சொல்ல வந்திருக்குமே, மாணவர்களுடைய சமூக ஊடகங்கள் மாணவர்களை சீரழிக்குது. அதான ஐயா நடுவர் அவர்களே? ஆமா இல்லை சொல்லுங்க. எப்பா அதை தீர்ப்புல தான்ப்பா சொல்லணும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எப்படி எங்களுக்கு தான் சாதகமா தீர்ப்பு சொல்லுங்க நம்பி இப்படி என் பேச்சை தொடங்குகிறேன். பறவை முனியம்மா அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு பாட்டு பாடிச்சு ரொம்ப ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பாட்டை உங்ககிட்ட இப்போ பாடலான் இருக்கேன். 2 வரி தான், அழகாக பாடிச்சு அந்த அம்மா. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். என்னது அந்த பாட்டு? நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும்,
பழம் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். அடுத்த லைன் பாடுறாங்க பாரு. பள்ளியில படிப்பதற்கு பாட புக்கம் எடுத்துக்கிட்டு பகலிரிவா படிச்சதெல்லாம் அப்போ. எப்போ? பள்ளியில படிப்பதற்கு பாட புத்தகம் எடுத்துக்கிட்டு ராப்பகலா படிச்சதெல்லாம் அப்போ. இப்போ குடிமிகளை வச்சுக்கிட்டு கோக்கு மாக்கா சுத்திக்கிட்டு சமூக ஊடம் பின்னாடி தெரியுது இப்போ. அப்படி அந்த அம்மா பாடுச்சு. அந்த அம்மா இப்ப சாகிறதுக்கு முன்னாடி பாடுச்சு. அப்ப அந்த அம்மா 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடினது கரெக்ட் தான். அந்த அம்மா இப்ப சாகிறதுக்கு முன்னாடி பாடின பாடத்தை இப்ப திருத்தி பாடிச்சு. அது போல தொடர்ச்சியா அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்குமான இடைவெளி நிறைய. நீங்க எல்லாவற்றையும் பிரச்சனைகளும் கடந்து வந்தாலும் சமூக ஊடகங்களை உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது இல்லையா? சும்மா அந்த செல்போனை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? படிக்கணும்னு உட்காருவோம், அப்பதான் பசி எடுக்கும். சரி சாப்பிட்டு படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா என்ன ஆகும்? தூக்கம் வரும். சரி தூங்கிட்டு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி எடுக்கலாம்னா தூங்கின உடனே செல்போன் தான் எடுப்போம். சரி அதெல்லாம் போட்டு காலையில் எழுந்துக்கிறோம். நடுவர் அவர்களே, காலையில் எழுந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பல்லு விளக்குவேன். இல்ல நாங்க செல்போன் எடுப்போம். எழுந்து அப்படியே செல்போனை எடுத்து பார்க்கறது இல்லை. போன உடனே காலை கடமைக்கு போவோம் இல்லையா? பாத்ரூம்குள்ள அப்படியே செல்லோடு தான் உள்ள போறது. செல்லோடு தான் உள்ள போறது பாத்ரூம்குள்ள போறது. அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறான், அந்த கேமராலாம் ஆக்சஸ் கொடுத்து வச்சுக்கிறீங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்களா? அல்ல கேமராவில் வந்து ஃபைல்ல இருந்து எல்லாம் ஆக்சஸ் ஓகே கொடுத்து வச்சிருக்கீங்க. சரி ஃபேஸ்புக் ஓபன் பண்றீங்களா? அதுல எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப கேமராக்கு ஆக்சஸ், உங்க வாய்ஸுக்கு ஆக்சஸ், எல்லாமே உங்களை தொடர்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ எதனா பேசுறீங்கன்னா திருப்பி அது உங்களுக்கு பதில் சொல்லுது. கரெக்ட் தான் நடுவர் அவர்களே. நீங்க எதனா அந்த செல்போன் கிட்ட கேட்டு பாருங்களேன். கேட்காதீங்க, பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பேசுங்களேன். 2 நாள் கழிச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும், விளம்பரம் வரும். அதெல்லாம் நம்மள தொடர்ச்சியா பின்தொடர்ந்து இருக்கிற செல்போனை நாம தொடர்கிறோமோ இல்லையோ, செல்போன் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மாணவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய அறிவை மங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, அறிவை மங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. போலியான செய்திலாம் தொடர்ச்சியா வருது நடுவர் அவர்களே. எந்த வகையில் நடுவர் அவர்களே போலியான செய்தி வருதுன்னா, நீங்க பாருங்க, பரிசு கூப்பன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வருங்க, தொடர்ச்சியா வரும். இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுப்பிச்சிக்கிறீங்களா நடுவர் அவர்களே? சொல்றது நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களான்னு என்ன கேக்குறீங்களா? இல்ல, ஒரு நடுவரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? அதனாலதான் கேட்கலான்ட்டு தான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ நீங்க இது வரைக்கும் ஷேர் பண்ணல. சரி, ஷேர் பண்ணாதானே பரிசு கிடைக்கல. நானும் இப்படிதான், சரி 10 பேருக்கு அனுப்புங்க, 10 குரூப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்றான். சரி அனுப்பிச்சு வச்சோம். அனுப்பிச்சு வச்சா பரிசு வந்ததா? நேரம் தான் போச்சு மாணவர்களே. அதே போல நீங்க ஷேர் பண்ணீங்களா? நானும் பண்ணாங்களே, பசங்கெல்லாம் குரூப்ல அனுப்பிச்சு விட்டானுங்க. எங்களுக்கு ரீசார்ஜ் ஃப்ரீ அப்படின்னு வந்து நடுவர்களே, கடைசி வச்சா என் ரீசார்ஜ் தான் நடுவர்களே போச்சு. அப்ப மாணவர்களை எந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகம் கெடுத்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. உங்களை வேற கெடுத்து இருக்கு. ஆமா சேர்த்து. அதெல்லாம் மாணவர்களோட மாணவர்களா இருக்கிறோம் இல்லைங்க நடுவர் அவர்களே. அதனால நீங்களும் சீரழிஞ்சுக்கிறீங்க. நான் சீரழியல, மாணவர்களை சீர்படுத்தணும் நோக்கத்துக்காக நாங்க அவங்க தெளிவுபடுத்துறோம். நீ தானப்பா சொன்ன எது சரின்னு பார்க்க வேணாம் நடுவர் அவர்களே. சார் அது இருக்கட்டும். மதுரையில ஒரு பிள்ளை, மதுரையில மாணவியா இருக்கு, படிக்கிற பிள்ளை. வகுப்புல யாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க, குண்டா இருக்கேன்னு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உடம்பை இழைக்கணும்னு வெண்கார பொடி எடுத்து சாப்பிட்டுருச்சு. யாரோ சித்த மருத்துவனா ஏதோ ஒன்று சொல்லியாச்சான். அப்ப அந்த அம்மா போச்சு, அதை சாப்பிட்டு இணைவோம் இயற்கையோடுன்ற ஒரு யூடியூப் சேனல் போல இருக்கு, அது மாற்றி அது போச்சு, ஆளே போச்சு. அதனால போலியான செய்திகளை தொடர்ச்சியாக மாணவர்களுடைய பரப்பப்படுகிறது சமூக ஊடகங்கள். அதனால் மாணவர்கள் சமூக ஊடகங்களால் பாதிக்கப்படுகிறார்கள், சீரழிகிறார்கள். மீட்டுருவாக்கம் பெற வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். ஆன்லைன் வகுப்பெல்லாம் தொடங்குறோம், கரெக்ட் தான். ஐயா பேசினாரு, அம்மா பேசினாங்க, சத்யபிரியா அம்மா பேசினாங்க, ஆன்லைன் வகுப்பு தொடங்கணும். சுப்பிரமணிய ஐயா பேசினாங்க, ஆன்லைன் வகுப்பு. ஆன்லைன் வகுப்பில் மாணவர் வரமாட்டான், ஆசிரியருக்கும் மாணவருக்குமான தொடர்பு இருக்கணும். ஆன்லைனில் அது இருக்க. அதனால
மாணவர்களை இந்த சமூக ஊடகங்கள் சீரழிக்கிறது சொல்லி நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடுவர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தை பாட்டு மன்றமாக மாற்றிய திருப்பதி சாமிக்கு வாழ்த்துக்கள். 6 பேரும் மிக அருமையாக பேசினார்கள். ஆறு பேருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு பட்டிமன்றத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி கொடுக்கணுங்கிறதுல இவங்க 6 பேரும் எடுத்துக்கிட்ட முயற்சி, ப்ரிப்பேர் பண்ணி பேசினாங்க. அதற்காக அந்த 6 பேருக்கும் கைத்தட்டல். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து நல்லா ரசிச்சிங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிங்க. இப்போ சரியாக 7 நிமிஷத்தில் நான் தீர்ப்பு சொல்லி முடிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு தெரியுது பசி நேரம் வந்துருச்சு, லஞ்ச் நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை நடத்துறது என்ன பேசினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். 7 நிமிஷம். இன்றைக்கு இந்த செல்ஃபோன் வழியாக நாம் பெறுகிற யூடியூப் தேவையா இல்லையா என்பதை இதனை கையில் வைத்து கொண்டு தான் நாம் பேசுகிறோம். விஞ்ஞான சாதனங்களுடைய பண்பு என்னன்னா, முதல்ல ஒரு ஆடம்பர பொருளாக நுழையும், அப்புறம் அவசிய பொருளாக மாறும், அப்புறம் அத்தியாவசிய பொருளாக ஆகிடும். ஒரு காலத்தில் செல்ஃபோன், சார் அவர் செல்ஃபோன்லாம் வச்சுருக்கிறார் சார் சொன்னாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் கூட இல்லையா நான், இப்போ செல்ஃபோன் இருந்தால் தான் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அப்போ விஞ்ஞான பொருளுடைய குணம் என்னன்னா, அது மெல்ல மெல்ல உள்ளே வரும் இல்லையா, வந்து நம்மளை ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ அந்த செல்ஃபோன் மனிதனுக்கு தீமை தானே. வாசிப்பு குறைஞ்சி போச்சு இல்லையா. இப்போ புக் ஃபேருக்கெலாம் போனால் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு, நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்தா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறேன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன்றான். ஆக இன்னைக்கு இப்படி நிலைமை இருக்கிற இந்த சூழலில் இந்த செல்ஃபோன் தேவையா இல்லையா முதல் கேள்வி. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா விஞ்ஞான சாதனமே, இப்போது நம்ம வீட்டில் கிரைண்டர் எதுக்கு வாங்கணும்? சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். மிக்ஸி எதுக்கு வாங்கணும்? சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். வாஷிங் மிஷின் எதுக்கு வாங்கணும்? சீக்கிரம் துணி துவைக்கலாம், டைம் சேவிங் இல்லையா. ஸ்கூட்டர் எதுக்கு வாங்கணும்? சீக்கிரம் வேலைக்கு போகலாம், டைம் சேவிங். நான் கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? இவ்வளோ டைம் சேவ் பண்ணோம்ல, அப்போ நம்மக்கிட்ட டைம் மிச்சமாக இருக்கணும்ல, இல்லையே. அந்த டைமெல்லாம் இதில் விட்டுனுக்குறான். இதுதான் சிக்கல். அப்போது செல்ஃபோனை ஏன் சீரழிக்குதுன்னு சொல்ல வரோம்னா, ஒரு மனித ஆற்றலை அது வீணாக்குகிறது ஒன்று. அப்போ செல்ஃபோன் நம்ம நினச்சினுக்கிறோம் நிறைய பேர், செல்ஃபோனால் தான் சீரழிதா, வேறு எதாலையும் சீரழிலையா? செல்ஃபோனுக்கு முன்னால் எத்தனையோ சீரழிவுகள்லாம் நடக்கலையா? சீரழிவு என்பது பல்வேறு விதங்களில் வருது. சில பேர் நினச்சிருக்கிறான் இதால் தான் சீரழிதுன்னு, சில பேர் நினச்சிக்கிறான் அதால் தான் சீரழிதுன்னு. இப்போ என்னென்னா, கம்யூனிகேட் பண்ணுறதுல இந்த கருவி முதலிடம் பெற்று விட்டது இல்லையா. ஏன்னா மனுஷன் என்றாலும் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி பேசும்போது அவனை அட்ராக்ட் பண்ணி, இப்போ மெட்ராஸில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், சொல்லி தருகிறோம். கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறாங்க, மற்ற பேருக்குலாம் அது ரைட்டு மாதிரியே தெரியுது. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே, எப்படி எழுதி அனுப்புவான்? ரொம்ப இன்னொன்று கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், அபாயம். என்னது அபாயம்னா டேஞ்சர், அந்த பக்கம் நம்ம யாரும் போக மாட்டோம். அது கீழே போட்டுக்கிறான் எச்சரிக்கை. அபாயம்னு போட்டாலே அந்த பக்கம் போக மாட்டோம், அது கீழே எச்சரிக்கை. அது கீழே போட்டுக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை? 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. அதுக்கு கீழே போட்டுக்கிறான் தொடாதே. அத்தை போய் நம்ம ஏன் தொட போகிறோம்? நீ தான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கைன்னு வேற போட்ட, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு டீட்டெயில் வேற போட்ட, அது போய் நம்ம ஏன் தொட போகிறோம்? அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள்.
ஏன்டா 1000 வாட் மின்சாரத்தை தொட்டா செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் சூப்பர். மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்துப்படுவானே, நீ யாரை தண்டிக்க போற? என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்களாம். ஸோ இன்னைக்கு இந்த இவங்க சொன்னாங்கல்ல, மற்ற இதெல்லாம் கேட்டால் எத்தனை தடவை கேட்டாலும் கோச்சுக்கும், கூகுளில் கேட்டால் சொல்லினே இருக்கும் அப்படின்னு. அப்போ அது ஒரு நல்ல கருவி தானே? இது ஒரு கேள்வி வருது. இதால தான் அது வாழுது. சமுதாயம் கெடுவது வெறும் செல்ஃபோனாலா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி சீரழிவுகளிலிருந்து மீட்பதற்கு செல்ஃபோன் உதவவில்லையா என்கிற ஒரு கேள்வி. இப்போ இவங்க 3 பேரும், சார் நீங்கள் எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும் என்னாங்க. இப்போ நான் தீர்ப்பு கொடுத்தோன்னா நாளைக்கு என்ன தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் ஜீவாவை போட்டுற போகிறாங்க. இதை நேற்று பேட்ரிஷியன் கல்லூரியில் அருள் பிரகாஷ் தீர்ப்பு கொடுத்து விட்ட காரணத்தினால் இதையே அரசாணையாக வெளியிட போகிறோன்னு எவனா சொல்ல போகிறானா? இல்லை. அடுத்தது இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்றதை விட அவங்க 3 பேரும் ஏன் செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க? பிடுங்க. செல்ஃபோன் வச்சில்லாதவன் சீரழிவது இல்லையா? இந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இப்போ 2 பக்கத்தில் பார்க்குற பொழுது சீரழிவுகள் இருக்கத்தான் செய்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சீரழிவுகள் இருந்தாலும் இது மனிதன் சட்டை பாக்கெட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஏன்? இந்த கேள்விக்கு தான் விடை கண்டுபிடிச்சா தீர்ப்பு வந்துடும் இல்லையா? அப்போ என்ன நல்ல யோசித்து பாருங்க. ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணா, ஒரு எலியை பிடிச்சின்னு வந்தான் ஆய்வு பண்ணலான்னு. பிடிச்சின்னு வந்தோடனே வேறு வேலை வந்துட்டு இந்த எலியை விட்டுட்டு வேறு ஆய்வில் போயிட்டான். இந்த எலி ஜாலியாக விளாண்டுக்குது. இவன் பார்த்தான், இது என்ன ஜாலியாக விளாண்டுக்குது, இவன் தான் பிடிச்சின்னு வந்தான், இதுக்கு எதாவது ட்ரைனிங் கொடுக்கணுன்ட்டு ஒரு நாள்லாம் பண்ணான். 12 மணிக்கு அதுக்கு சாப்பாடே வைக்கல. அது அந்த கூண்டுக்குள்ளே இப்படியும் ஓடுது, பசி. அப்போ நடுவில் ஒரு மணியை வச்சான். அந்த மணியில் அப்படி இடித்து டங்குன்னு சத்தோன்னா சாப்பாடு வச்சான். 2வது நாளும் 12 மணிக்கு சாப்பாடு வைக்கல, அப்படியும் ஓடிச்சு. மணியில் இடித்த உடனே சாப்பாடு வச்சான். 3 நாள் உடனே எலிக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த மணியை இடித்தாதான் இவன் சாப்பாடு வைக்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் பசிச்ச உடனே அங்கேயும் இங்கேயும் ஓடாது, நேராக மணி அப்படி ஒரு இடிக்கும், அவன் சாப்பாடு வச்சிருவான். உடனே மற்ற சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டான், இந்த பாருங்கள் இந்த எலி எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 12 மணி ஆனோன்னா சாப்பாடு கேட்கும் பாரு. கரெக்டாக 12 மணிக்கு வந்து மணி அடிச்சுட்டு சாப்பாடு வச்சான். உடனே மற்ற சயின்டிஸ்ட்லாம், பரவாயில்லப்பா, மற்ற மிருகங்களை ட்ரெயின் பண்ணுறதுலாம் ஈஸி, எலியவே ட்ரெயின் பண்ணிக்கிறியே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு புது எலியை கொண்டு வந்து உள்ளே விட்டான். இப்போ இந்த புது எலி பழைய எலியை பார்த்து கேட்குது, என்ன என்னை பிடிச்சின்னு வந்துக்கிறானே, நம்மளை என்ன பண்ண போகிறான், அறுப்பானா, ரிசர்ச் பண்ணுவானா, நீ எனக்கு முன்னால் எங்கே இருக்கிறியே, உன்னை என்ன பண்ணான் சொல்லு. அதுக்கு அந்த பழைய எலி சொல்லிச்சான், ஒன்றும் பயப்படாத. என்னது? ஒன்றும் பயப்படாத, அவன் ஒரு முட்டாள். எவன்? இந்த சயின்டிஸ்ட். அவன் ஒரு முட்டாள். இப்போ நம்மளை பிடிச்சின்னு வந்தான்ல, நமக்கு சாப்பாடு வைக்கணும்னு அவனுக்கு தெரியாது. இப்போ நான் அந்த மணியை இடிச்சோடனே சாப்பாடு வைப்பான் பாரு அப்படின்னு இடிச்சுட்டான், சாப்பாடு வச்சான். இதுக்கு அவனுக்கு நான் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்ட்டான் எலி. விஞ்ஞானி நடத்தி கொண்டிருக்கிறான் நாம் தான் எலியை பழைக்கிறோம் என்று. எலி நினைத்து கொண்டிருக்கிறது விஞ்ஞானியே நாம் தான் பழைக்கிறோம் என்று. செல்போன் வைத்து கொண்டிருக்கிறவன் நினைக்கிறான் செல்போனால் தான் சீரழிகிறோம் என்று. சீர்படுத்துகிறது சீரழிவது என்பது அது இல்லை. அப்போ எப்படி சார் இதை குறைக்கிறது? நான் போகிற காலேஜெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு அழகான செய்தி சொல்லவா? நாம் பயன்பாட்டு விஷயந்தான் இருக்குது. நம்ம உணவு எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது நமக்கு நோயாக மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு என்னென்ன விஞ்ஞான சாதனங்களை நாம் அகற்றி விட்டு வாழ முடியாது, ஆனால் அடிமையாகாமல் வாழ முடியும். ஒன்று சொல்லவா? ஒரு சயின்டிஃபிக் உண்மையையும் ஒரு கற்பனையும் சேர்த்து இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்கிறேன். ஒரு அறிவியல் உண்மை, ஒரு கற்பனை, சரியா? 2 சேர்த்து ஒரு தீர்ப்பு. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் சொன்னது யார்? டார்வின். அவர் என்ன சொன்னார்? மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான். மனிதன் எப்படி குரங்கிலிருந்து மனுஷனானான்னு ஒரு புக் எழுதியிருக்கார். 5 பாயிண்ட் தமிழில் கூட வந்திருக்கு அந்த புக்கு. மனுஷன் குரங்குலேருந்து எப்படி மனுஷனானான்னு. முதல்ல இப்படி இருந்த முதுகெலும்பு, இப்படி இருந்த முன்னங்கால்கள் 2ம் கைகளாக யூஸ் பண்ண ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்படி கைகளாக யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த முதுகெலும்பு இப்படி ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜ். நமக்கு இந்த விரல்லாம் இப்படி விரியும், ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்துருக்கும். இப்படி சேர்ந்துருக்கிற விரல் பிரிஞ்சிச்சு. தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது அசையாது, குரங்குக்கு அசையும். இந்த அசைகிற காது அசையாமல் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபோர்த் ஸ்டேஜ். நிமிந்த உடனே சூரிய வெளிப்பட்டு ரோமங்கள்லாம் விழுந்துருச்சு. ஃபிஃப்த் ஸ்டேஜ். இப்படி தான் குரங்குலேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மனுஷன் வந்தான்னு சார்லஸ் டார்வின் ஒரு புக் எழுதியிருக்கார். இப்போ நான் ஒன்று சொல்லவா? தொடர்ந்து நீங்கள் செல்ஃபோன் பார்த்து கொண்டே இருந்தால், அதை கையில் வைத்து இதையெல்லாம் இப்படி சேர்ந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படி குனிந்து பார்த்து கொண்டே இருந்தால் உங்கள் முதுகெலும்பும் இப்படி ஆகிவிடும். செகண்ட் ஸ்டேஜ். இப்படி குனிந்தால் இந்த 2 கைகளையும் நீங்கள் கால்களாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். தேர்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதில் வைத்து பேச ஆரம்பித்தால் இந்த காதும் அசைய ஆரம்பித்து விடும். ஃபோர்த் ஸ்டேஜ்.
பெட்ஷீட்டை போட்டினே பேசினிருந்தா உங்களுக்கும் முடி ஃபுல்லாக வளர்ந்துரும். 5th ஸ்டேஜ். எனவே தொடர்ந்து செல்போன் பார்க்கிற மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கிறது. ஜாக்கிரதையா இரு. ஆக ஒரு பொருள், ஒரு விஞ்ஞான சாதனம், அதை வாசலில் வைப்பதா உன் வாழ்க்கையில் வைப்பதா என்பது தீர்மானிக்க வேண்டியவன் நீ. உனக்கு வேலைக்காரனாக வந்த பொருளை நீ எஜமானாக ஆக்கிவிட்டு அது சீரழிக்கிறது என்று சொல்லுகிறாயே. எனவே இதை வேலைக்காரனாக வைத்து கொண்டிருக்கிறவனை அது சீர்படுத்துகிறது, இதை எஜமானாக்கி விடுகிறவனை அதை சீரழிக்கிறது என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.